பேரேட்டில் பயிற்சி கணக்கு 8 ஏற்கனவே குறிப்பேடு நமக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால குறிப்பேட்டில் நம்ம அதிக நேரத்தை செலவழிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பேடை கொஞ்சம் வேகமாக போட்டுக்கலாம். முதல் வணிக நடவடிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா 2017 அக்டோபர் 1 ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது 25,000 சொல்கிறாங்க. அப்போ ரொக்கம்ன்றது சொத்து கணக்கு வகையை சேர்ந்தது. உள்வருவன பற்று அப்படிங்கிற அடிப்படையில் ரொக்க கணக்கு பற்றில் எழுதியிருக்கிறோம். முதல் கணக்கு எப்பொழுதுமே வரவு இருப்பை காட்டும். ஏன்னா ஆள்சார் கணக்கு பெறுபவர் பற்று தருபவர் வரவு. கணேசன் வந்து தருகிறார், அதனால் கணேசனுடைய முதல் கணக்கு வரவில் 25,000 எழுதியிருக்கிறோம். இப்போ தேதி பார்த்தோம்னா 2017 அக்டோபர் 1. அடுத்த தேதி பார்க்குறோம் 5ஆம் தேதி. வங்கியில் ரொக்கம் செலுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வங்கியில் செலுத்தும் பொழுது வங்கி என்பவர் பெறுவார். அப்போது பெறுபவர் கணக்கு பற்று அப்படிங்கிற அடிப்படையில் வங்கி கணக்கு பற்று. ரொக்கம் செலுத்தும் பொழுது ரொக்கம் சொத்து கணக்கு வகையை சேர்ந்தது. வெளிச்செல்வன வரவு அப்படிங்கிற அடிப்படையில் ரொக்க கணக்கு வரவு. எவ்வளோ தொகைன்னு பார்க்குறோம் 12,500. அப்போ இந்த இடத்துல வங்கியில் செலுத்தியது அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். அடுத்த தேதி பார்க்குறோம் 10ஆம் தேதி. அரைகலன் வாங்கி காசோலை கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ அரைகலன் அப்படிங்கிற சொத்து உள்வருவன பற்று அப்படிங்கிற அடிப்படையில் அரைகலன் கணக்கு பற்று. நம்ம இதுக்குரிய பணத்தை எப்படி செலுத்துகிறோம் அப்படின்னா வங்கி மூலமாக செலுத்துகிறோம். தருபவர் வரவு அப்படிங்கிற அடிப்படையில் வங்கி கணக்கை நம்ம வரவு வச்சுக்கிறோம். தொகை பார்த்தோம்னா 2,000 ரூபாய். இந்த இடத்துல அரைகலன் காசோலை மூலம் வாங்கியது அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். சரக்கு வாங்கியது அப்படின்னாலே நம்ம அதை கொள்முதல்னு சொல்லுவோம். கொள்முதல் கணக்கு ஒரு பெயரளவு கணக்கு அப்படிங்கிறனால அனைத்து செலவுகளும் நட்டங்களும் பற்று அப்படிங்கிற அடிப்படையில் கொள்முதல் கணக்கு பற்று. எவ்வளோ தொகைன்னு பார்க்குறோம் 5,000 ரூபா. கொள்முதல் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொக்கம் செலுத்தி பண்ணுறோம். அப்போ ரொக்கம் என்பது சொத்து கணக்கு வகையை சேர்ந்தது. உள்வருவன பற்று வெளிச்செல்வன வரவு. அப்போ வெளிச்செல்வன வரவு அடிப்படையில் வரவு வச்சுக்கிறோம். பிராக்கெட்டில் ரொக்க கொள்முதல் செய்தது அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அடுத்த தேதி 19. வாசு என்பவருக்கு கடனுக்கு சரக்கு விற்கிறோம். சரக்கு விற்பனை செய்யும் பொழுது அவர் பெறுவார். அப்போது ஆள்சார் கணக்கு விதிப்படி பெறுபவர் கணக்கு பற்று. அப்போ வாசு கணக்கு பற்று. தொகை வந்து 4,000 ரூபாய். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா விற்பனை பண்ணுறோம். விற்பனை வந்து ஒரு பெயரளவு கணக்கு. விற்பனை செய்வதன் மூலம் நமக்கு வருமானம் கிடைக்கும். வருமானம் அல்லது ஆதாய கணக்கு வரவு அப்படிங்கிற அடிப்படையில் விற்பனையை நம்ம வரவில் வச்சுக்கிறோம். இந்த இடத்துல அதாவது கடனுக்கு விற்பனை செய்கிறோம். வாசு என்பவருக்கு கடன் விற்பனை செய்கிறோம், அதனால் கடன் விற்பனை செய்தது அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அடுத்த தேதி வந்து 22. சொந்த பயன்பாட்டுக்கு வந்து சரக்குகள் எடுத்துக்கிறாங்க. சொந்த பயன்பாட்டுக்கு எடுத்தோம்னா அதை நம்ம எடுப்பு அப்படின்னு சொல்லுவோம். எடுப்பு வந்து ஆள்சார் கணக்கு தலைப்பு கீழே வரும். அப்போ பெறுபவர் கணக்கு பற்று அப்படிங்கிற அடிப்படையில் எடுப்பு கணக்கு பற்றில் எழுதிக்கிறோம். தொகை 500. அவர் சரக்காக எடுத்துக்கிறதுனால அதை நம்ம கொள்முதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கொள்முதல் கணக்கு. இப்போ இவர் சரக்கை வந்து சொந்த பயன்பாட்டிற்கு எடுத்துக்கிறாரு. அப்போ நம்மளுடைய சொத்தோட மதிப்பில் குறையும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வெளிச்செல்வன வரவு அப்படிங்கிற அடிப்படையில் கொள்முதல் கணக்கை நம்ம வரவில் வச்சுக்கிறோம். இந்த இடத்துல சொந்த பயனுக்கு சரக்குகள் எடுத்தது அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். நம்ம எப்பயுமே கொள்முதலை வந்து அந்த வணிக நடவடிக்கை தகுந்த மாதிரி இது பேரளவு கணக்கில் வரும், சொத்து கணக்கில் வரும். குறிப்பேட்டிலேருந்து நம்ம பேரேட்டுக்கு எடுத்து எழுதும் பொழுது என்னென்ன பேரேட்டு கணக்கு தலைப்புகள் நம்ம தயாரிக்கணும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அந்த வகையில் ரொக்க கணக்கு தனியாக ஒரு பேரேடு, கணேசன் முதல் கணக்கு, வங்கி கணக்கு, அரைகலன் கணக்கு, அப்புறம் கொள்முதல் கணக்கு, வாசுடைய முதல் கணக்கு, விற்பனை கணக்கு, எடுப்பு கணக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பேரேட்டு கணக்கு துவங்கியிருக்கிறோம். குறிப்பேட்டிலேருந்து நம்ம பேரேட்டு கணக்கான ஒவ்வொன்றுக்கும் எடுத்து எழுதும் பொழுது இந்த பேரேட்டு கணக்கு தயாரிக்கிறதோட ரைட் டாப்பில் வந்து உங்களுக்கு குறிப்பேட்டுடைய வீடியோ வந்துட்டுருக்கும். அதை நீங்கள் பார்த்து
தெரிஞ்சுக்கலாம். இப்போது ரொக்க கணக்கை வந்து நம்ம எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். முதல் குறிப்பேடு பார்க்குறோம். ரொக்க கணக்கு பற்று கணேசன் முதல் கணக்கு வரவுன்னு இருக்குது. அப்போ ரொக்க கணக்கில் பற்று பக்கத்தில் நடவடிக்கை நிகழ்ந்த நாள் பார்க்குறோம் 2017 அக்டோபர் 1. எவ்வளோ தொகைன்னு பார்க்குறோம் 25,000 ரூபா. ஆனால் விவரப்பத்தியில் என்ன எழுதணும்னு பார்த்துருக்கோம். வரவில் என்ன இருக்கோ அது எழுதணும். அப்போது வரவில் வந்து கணேசன் முதல் கணக்குன்னு இருக்குது, எழுதியாச்சு. அடுத்து முதல் குறிப்பேட்டில் ரெண்டாவதுல என்ன இருக்குன்னு பார்க்குறோம். கணேசன் முதல் கணக்குன்னு இருக்குது. கணேசன் முதல் கணக்கு நம்ம ஏற்கனவே துவங்கி வச்சுருக்கிறோம். அப்போ கணேசன் முதல் கணக்கில் வரவு பக்கத்தில் அப்போது நடவடிக்கை நிகழ்ந்த நாள் 2017 அக்டோபர் 1, தொகை வந்து 25,000 ரூபா. ஆனால் விவரப்பத்தியில் பற்றில் என்ன இருக்கோ அது எழுதணும். அப்போ பற்றில் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். ரொக்க கணக்கு அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ முதல் குறிப்பேட்டில் இருக்கக்கூடிய 2 பதிவுகளையும் நம்ம கொண்டு வந்து பேரேட்டில் எடுத்து எழுதிட்டோம். அடுத்து ரெண்டாவது குறிப்பேடு பார்க்குறோம். வங்கி கணக்கு பற்றுன்னு இருக்குது. அப்போ வங்கி கணக்கில் பற்று பக்கம் நடவடிக்கை நிகழ்ந்த நாள் 2017 அக்டோபர் 5, தொகை வந்து 12,500. வரவில் என்ன இருக்கோ அது எழுதணும். இப்போ வரவில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். ரொக்க கணக்குன்னு இருக்குது, எழுதியாச்சு. அப்போ இரண்டாவது குறிப்பேட்டில் ரெண்டாவது என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். ரொக்க கணக்கு வரவுன்னு இருக்குது. ரொக்க கணக்கு வரவு பக்கம் நடவடிக்கை நிகழ்ந்த நாள் 2017 அக்டோபர் 5, தொகை வந்து 12,500. ஆனால் விவரப்பத்தியில் என்ன எழுதணும்னு பார்க்குறோம். வங்கி அதாவது பற்றில் என்ன இருக்கோ அதை எழுதுகிறோம். அப்போ வங்கி கணக்கு 12,500 எழுதியாச்சு. அப்போ ரெண்டாவது குறிப்பேட்டில் இருக்கக்கூடிய 2 பதிவுகள் எடுத்துகிட்டு வந்து ஒன்று ரொக்க கணக்குலையும் இன்னொன்று வங்கி கணக்கில் எழுதியிருக்கிறோம். அடுத்து மூணாவது குறிப்பேட்டில் 10ஆம் தேதி அரைகலன் கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவுன்னு இருக்குது. அப்போ முதல் பதிவு பார்க்குறோம். அரைகலன் கணக்கு பற்று பக்கம் நடவடிக்கை நிகழ்ந்த நாள் பார்க்குறோம் 10ஆம் தேதி, அதாவது 2017 அக்டோபர் 10. தொகை பார்க்குறோம் 2,000 ரூபா. அப்போ விவரப்பத்தியில் நம்ம என்ன எழுதணும். வரவில் என்ன இருக்கோ அதை எழுதணும். அப்போ வரவில் வந்து நமக்கு வந்து வங்கி கணக்கு அப்படின்னு சொல்லி இருக்குது, எழுதியாச்சு. அடுத்து மூணாவது குறிப்பேட்டில் ரெண்டாவது பதிவு பார்க்குறோம். வங்கி கணக்கு வரவுன்னு இருக்குது. வங்கி கணக்கு வரவு நடவடிக்கை நிகழ்ந்த நாள் 2017 அக்டோபர் 10, தொகை வந்து 2,000 ரூபா. ஆனால் விவரப்பத்தியில் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா பற்றில் என்ன இருக்கோ அதை எழுதணும். அப்போ பற்றில் வந்து நமக்கு அரைகலன் கணக்குன்னு இருக்குது. அப்போ மூணாவது குறிப்பேட்டில் இருக்கக்கூடிய 2 பதிவு, ஒரு பதிவு வந்து வங்கி கணக்குலையும் இன்னொரு பதிவு வந்து அரைகலன் கணக்கில் எழுதியாச்சு. அடுத்து நாலாவது பதிவு பார்க்குறோம். 15ஆம் தேதி கொள்முதல் கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவுன்னு இருக்குது. அப்போ கொள்முதல் கணக்கில் பற்று பக்கம் நடவடிக்கை நிகழ்ந்த நாள் பார்க்குறோம் 2017 அக்டோபர் 15, தொகை வந்து 5,000 ரூபா. ஆனால் விவரப்பத்தியில் நம்ம என்ன எழுதணும். வரவில் என்ன இருக்கோ அதை எழுதணும். அப்போ வரவில் வந்து ரொக்க கணக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு, அதனால் ஒரு பதிவு எழுதிக்கிட்டோம். அடுத்த பதிவு பார்த்தோம்னா ரொக்க கணக்கு வரவுன்னு இருக்குது. அப்போ ரொக்க கணக்கில் வரவு பக்கம் நடவடிக்கை நிகழ்ந்த நாள் பார்க்குறோம் அக்டோபர் 15, நடவடிக்கைக்குரிய தொகை பார்க்குறோம் 5,000 ரூபா. ஆனால் இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா பற்றில் என்ன இருக்கோ அது எழுதணும். அப்போ பற்றில் கொள்முதல் கணக்கு அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ கொள்முதல் கணக்கு அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டோம். அடுத்த குறிப்பேடு 19ஆம் தேதி வாசு கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவுன்னு இருக்குது. அப்போ வாசு கணக்கு பற்று பக்கத்தில் நடவடிக்கை நிகழ்ந்த நாள் 2017 அக்டோபர் 19, தொகை வந்து 4,000 ரூபா. ஆனால் விவரப்பத்தியில் நம்ம என்ன எழுதியிருக்கணும். வரவில் என்ன இருக்கோ அதை எழுதணும். அப்போ வரவில் வந்து விற்பனை கணக்கு என இருக்குது, அதனால் விற்பனை கணக்குன்னு சொல்லி எழுதிக்கிறோம். அடுத்த பதிவு வந்து விற்பனை கணக்கு வரவுன்னு இருக்குது. அப்போ விற்பனை கணக்கில் வரவு பக்கத்தில் நடவடிக்கை நிகழ்ந்த நாள் 2017 அக்டோபர் 19, தொகை 4,000. விவரப்பத்தியில் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா பற்றில் என்ன இருக்கோ அதை எழுதணும். அப்போ பற்றில் வாசு கணக்கு அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ அதை எழுதி அடுத்து கடைசி குறிப்பேடு 22ஆம் தேதி எடுப்பு கணக்கு பற்றில் 500 ரூபா இருக்குது. எடுப்பு கணக்கு பற்றில் 500 ரூபா.
நடவடிக்கை நிகழ்ந்த நாள் பார்க்குறோம் 2017 அக்டோபர் 22. விவரப்பத்தியில் எழுதும் பொழுது நம்ம வரவில் என்ன இருக்கோ அதை எழுதுவோம். வரவில் வந்து கொள்முதல் கணக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறனால கொள்முதல் கணக்கு எழுதிட்டோம். கொள்முதல் கணக்கு வரவு பக்கத்தில் நடவடிக்கை நிகழ்ந்த நாள் 2017 அக்டோபர் 22, தொகை பார்க்குறோம் 500 ரூபா. ஆனால் இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா பற்றில் என்ன இருக்கோ அதை எழுதணும். அப்போ பற்றில் வந்து எடுப்பு கணக்கு அப்படின்னு சொல்லி இருக்குது. அதனால் எடுப்பு கணக்கு 500ன்னு எழுதியிருக்கிறோம். ஒவ்வொரு குறிப்பேட்டில் இருக்கக்கூடிய 2 பதிவுகள் எடுத்து வந்து பேரேட்டு கணக்குடைய 2 இடத்துல எழுதியிருப்போம். அடுத்து எப்படி இருப்பு கட்டுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எப்படி இருப்பு கட்டுறது அப்படின்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நான் ரஃபாக இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நோட்டில் டாப் மார்ஜின் அல்லது பாட்டம் மார்ஜினில் வந்து இந்த ரஃப் ஒர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரொக்க கணக்கு எப்படி இருப்பு கட்டுறதுன்னு பாருங்கள். பற்று பக்கம் 25,000 இருக்குது, வரவு பக்கம் வந்து 17,500 இருக்குது. அப்போ நம்ம தனித்தனியாக கூட்டி வச்சுக்கிறோம். பற்று பக்கம் 25,000 ரூபா இருக்குது, வரவு பக்கம் வந்து 17,500 ரூபா இருக்குது. சரிங்களா? அப்போ ரெண்டையும் தனித்தனியாக கூட்டி வச்சுக்கிட்டோம். அடுத்து வித்தியாச தொகை பார்க்குறோம். 7,500 ரூபா வருது. சரிங்களா? அப்போது 7,500 ரூபா எந்த பக்கம் குறையாக இருக்குதுன்னு பார்க்குறோம். வரவு பக்கம் குறையாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா எந்த பக்கம் குறையாக இருக்கிறோ அந்த பக்கம் அந்த தொகையை எழுதிக்கிறோம். அப்போ 7,500 ரூபா வரவு பக்கம் குறையாக இருக்குது. இப்போ எழுதியிருக்கோம் இல்லையா, இதுக்கு பேர் என்ன எழுதணும் அப்படின்னா இருப்பு கீயி. தேதி என்ன எழுதணும்னா இந்த மாதத்துடைய கடைசி தேதி. அப்போ அக்டோபர் வந்து 31 முடியும். சரிங்களா? இப்போது ரெண்டோடைய டோட்டல், அதாவது 2 பக்கத்துடைய டோட்டல் கூட்டி பார்த்தோம்னா சமமான தொகை வரணும். அப்போ இங்கேயும் 25,000 ரூபா, இது டோட்டல் அப்படிங்கிறனால 2 கோடு போட்டுக்கிறோம். இதே நேர்கோட்டில் பற்று பக்கமும் 25,000 ரூபா எழுதிக்கிறோம். சரிங்களா? இப்போ இருப்பு கட்டி நம்ம வந்து வரவு பக்கம் இருப்பு கீ இருக்கிறதுனால இதுக்கு ஆப்போசிட் சைடு, அதாவது பற்று பக்கத்தில் டோட்டலுக்கு கீழே கொண்டு வந்து இருப்பு கீக்கோ எழுதணும். அப்போ இந்த இடத்துல இருப்பு கீக்கோ அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். இருப்பு கீயில் என்ன தொகை இருக்கோ அதே தொகை. அப்போ 7,500. இருப்பு கீக்கோவுக்கு என்ன நாள் எழுதணும்னா அடுத்த மாதத்துடைய முதல் நாள். அப்போ அடுத்த மாதத்துடைய முதல் தேதி பார்க்குறோம் 2017 நவம்பர் 1. அடுத்து வந்து கணேசனுடைய முதல் கணக்கை இருப்பு கட்டுறோம். வரவு பக்கம் ரொக்க கணக்கு 25,000 இருக்குது, பற்று பக்கம் எதுவுமே இல்லை. அப்போ இந்த பக்கம் எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன தொகை ஆப்போசிட் சைடு இருக்கோ அதே தொகையை எடுத்து நம்ம இருப்பு கட்டிக்கலாம். அப்போ பார்த்தோம்னா 25,000 ரூபா இருக்குது, அதே தொகையை எடுத்துக்கிறோம். இருப்பு கட்டி நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது எப்போவுமே நம்ம இறுதி இருப்பை வந்து இருப்பு கீயி அப்படின்னு சொல்லுவோம். இருப்பு கீயிக்கு எப்போவுமே அந்த மாதத்துடைய கடைசி தேதி. அப்போ அக்டோபர் 31. இப்போ டோட்டல் போடும் பொழுது 2 பக்கமும் சமமாக இருக்கும். அப்போ டோட்டல் அப்படிங்கிறனால நம்ம மேலே ஒரு கீழே ஒரு கோடு, அதே நேர்கோட்டில் 25,000 ரூபாய்க்கு டோட்டல் போட்டு மேலே ஒரு கீழே ஒரு கோடு. இப்போ இருப்பு கீ எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்க்குறோம். பற்று பக்கம் இருக்குது. அப்போ இதுக்கு ஆப்போசிட் சைட் டோட்டலுக்கு கீழே இங்கே இருப்பு கீக்கோ கொண்டு வரணும். இருப்பு கீயில் என்ன தொகை இருக்கோ அதே தொகை. அப்போ 25,000. இருப்பு கீக்கோக்கு எப்போதுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த மாதத்துடைய முதல் தேதி. அப்போ 2017 நவம்பர் 1 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். அடுத்து வந்து வங்கி கணக்கை இருப்பு கட்டுறோம். வங்கி கணக்கை இருப்பு கட்டும் பொழுது பற்று பக்கத்தில் 12,500, வரவு பக்கத்தில் 2,000 இருக்குது. அப்போது 12,500 பற்று பக்கம், வரவு பக்கம் 2,000, 2க்குரிய வித்தியாசம் பார்க்குறோம் 10,500. அப்போ இந்த 10,500 எந்த பக்கம் குறையாக இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ வரவு பக்கம் குறைவாக இருக்கிறதுனால இந்த பக்கம் எழுதிக்கிறோம் 10,500. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச தொகை என்ன எழுதுவோம், இருப்பு கீ அப்படின்னு சொல்லி எழுதிக்கிடுவோம். அதாவது இறுதி இருப்பு அப்படிங்கிறதுக்காக. இருப்பு கீக்கு எப்போவுமே வந்து அந்த மாதத்துடைய கடைசி தேதி அக்டோபர் 31. இப்போ டோட்டல் கூட்டி பார்த்தோம்னா 2 பக்கமும் 12,500 ரூபா வரணும். மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு போட்டுக்கிறோம்.
இதே நேர்கோட்டில் வந்து 12,500 மொத்த தொகை. பற்று பக்கத்துடைய மொத்தத்துக்கு மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு. இப்போ வங்கி கணக்கில் இருப்பு கீ எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்க்குறோம். வரவு பக்கம் இருக்குது. அதனால் இதுக்கு ஆப்போசிட் சைடு பற்று பக்கத்தில் இருப்பு கீக்கோ கொண்டு வர்றோம். டோட்டலுக்கு கீழே எழுதணும். இப்போ இருப்பு கீயில் என்ன தொகை இருக்குதுன்னு பார்க்குறோம். அதே தொகை தான் 10,500 இருப்பு கீக்கோவுக்கு கொண்டு வரணும். இருப்பு கீக்கோவுடைய தேதி வந்து எப்போவுமே அடுத்த மாதத்துடைய முதல் தேதி. அப்போ நவம்பர் 1ன்னு எழுதிக்கிட்டோம். அரைகள் கணக்கு இருப்பு கட்டுறோம். பற்று பக்கம் 2,000 இருக்குது. வரவு பக்கம் எதுவுமே இல்லை. அப்போ எதுவுமே இல்லைன்ற பொழுது பற்று பக்கத்தில் என்ன தொகை இருக்கோ அதே தொகையை நம்ம இருப்பு கட்டுறதுக்கு எடுத்துக்கலாம். அப்போ இருப்பு கீ அதே தொகையை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இருப்பு கீ எவ்வளோ எழுதுகிறோம் அப்படின்னா 2,000. இருப்பு கீக்கு எப்போயுமே நம்ம என்ன தேதி எழுதுவோம், அந்த மாதத்துடைய கடைசி தேதி அக்டோபர் 31. இப்போ இருப்பு கட்டும் பொழுது பற்று பக்கமும் வரவு பக்கமும் ஒரே தொகையாக இருக்கணும். இப்போ இருப்பு கீ வரவு பக்கம் இருக்கிறதுனால நம்ம டோட்டலுக்கு கீழே இருப்பு கீக்கோ பற்று பக்கம் கொண்டு வர்றோம். இது தொடக்க இருப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இருப்பு கீக்கோ என்பது தொடக்க இருப்பு. இப்போ இருப்பு கீயில் என்ன தொகை இருக்கோ அதே தொகை 2,000. இருப்பு கீக்கோவுக்கு எப்போவுமே நம்ம அடுத்த மாதத்துடைய முதல் தேதி. இப்போ நவம்பர் 1. அடுத்து கொள்முதல் கணக்கை இருப்பு கட்டுறோம். பற்று பக்கம் 5,000, வரவு பக்கம் 500 இருக்குது. அப்போது அதிகமான தொகையிலிருந்து குறைவான தொகையை கழித்து நம்ம வந்து வித்தியாச தொகை கண்டுபிடிக்கிறோம். 4,500. எந்த பக்கம் குறையாக இருக்குதுன்னு பார்க்குறோம். வரவு பக்கம் குறையாக இருக்குது. அப்போ 4,500 இது நம்ம கண்டுபிடிச்ச தொகை. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இருப்பு கீ. இருப்பு கீக்கு எப்போவுமே டேட் வந்து அந்த மாதத்துடைய கடைசி தேதி அக்டோபர் 31. இப்போ டோட்டல் கூட்டி பார்த்தோம்னா ரெண்டு பக்கமுமே 5,000 இருக்கணும். இந்த பக்கமும் 5,000, அதே நேர்கோட்டில் வரவு பக்கமும் 5,000. இப்போ இருப்பு கீ எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்க்குறோம், வரவு பக்கம். அப்போ அதுக்கு ஆப்போசிட் சைட் டோட்டலுக்கு கீழே இருப்பு கீக்கோ. இருப்பு கீயில் என்ன தொகை இருக்கோ அதே தொகை 4,500. டேட் மட்டும் அடுத்த மாதத்துடைய முதல் தேதி. அப்போ நவம்பர் 1. அடுத்து வாசு கணக்கு இருப்பு கட்டுறோம். பற்று பக்கம் 4,000 இருக்குது. வரவு பக்கம் எதுவுமே இல்லை. அப்போ வரவு பக்கம் எதுவுமே இல்லைன்னும் போது இதே தொகையை நம்ம இருப்பு தொகையாக எடுத்துக்கலாம். அப்போது இருப்பு கீ இதே தொகை எடுக்கும் பொழுது 4,000. இருப்பு கீக்கு எப்போவுமே 2017 அக்டோபர் 31 அந்த மாதத்துடைய கடைசி தேதி. இப்போ டோட்டல் பார்க்கும் பொழுது பற்று பக்கமும் அதே தொகை 4,000, வரவு பக்கம் அதோடைய நேர்கோட்டில் 4,000. இப்போ இருப்பு கீ வரவில் இருக்கிறதுனால இதுக்கு ஆப்போசிட் சைட் இருப்பு கீக்கோ டோட்டலுக்கு கீழே. இப்போ இருப்பு கீக்கோ அதில் என்ன தொகை இருக்குது, கீழே 4,000 இருக்குது. அதை அப்படியே எடுத்துக்கிறோம். தேதி வந்து 2017 நவம்பர் 1. அடுத்து விற்பனை கணக்கில் பார்க்குறோம். வாசு கணக்குன்னு சொல்லி 4,000 வரவில் இருக்குது. பற்று பக்கத்தில் எதுவுமே இல்லை. அப்போ எதுவுமே இல்லைன்ற போது அதே தொகையை நம்ம இருப்பு தொகையாக எடுத்துக்கலாம். அப்போது 4,000 அதே தொகையை எடுத்துக்கிறோம். இதை இறுதி இருப்பாக நம்ம எடுத்துக்கிறோம். இருப்பு கீ அதுக்கு பேர். இருப்பு கீக்கு எப்போவுமே அந்த மாதத்துடைய கடைசி தேதி அக்டோபர் 31. இப்போ டோட்டல் பார்க்குறோம். ரெண்டு பக்கமும் சமமான தொகை இருக்கும். 4,000 இதே தொகை இங்கேயும் 4,000. இப்போ இருப்பு கீ எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்க்குறோம். பற்று பக்கம் இருக்குது. அப்போ இதுக்கு ஆப்போசிட் சைட் டோட்டலுக்கு கீழே இருப்பு கீக்கோ கொண்டு வர்றோம். அதை இருப்பு கீக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா கீழ் கொண்டு வருவது. எதை கீழ் கொண்டு வர்றோம் அப்படின்னா இருப்பு கீயில் என்ன இருக்கோ அதை வந்து கீழே கொண்டு வந்து எழுதுகிறோம். அப்போ இருப்பு கீயில் எவ்வளோ தொகை இருக்குதுன்னு பார்க்குறோம். 4,000. அந்த தொகையை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இருப்பு கீக்கோவுக்கு எப்போவுமே டேட் வந்து அடுத்த மாதத்துடைய முதல் தேதி. அப்போ நவம்பர் 1. அடுத்து எடுப்பு கணக்கு இருப்பு கட்டும் பொழுது கொள்முதல் கணக்குன்னு சொல்லி பற்று பக்கத்தில் 500 இருக்குது.
வரவு பக்கத்தில் எதுவுமே இல்லை. அப்போ வரவு பக்கத்தில் எதுவுமே இல்லைன்ற பொழுது அதே தொகையை நம்ம இருப்பு கீக்காக எடுத்துக்கலாம். அப்போது இருப்பு கீ இதுக்குரிய தேதி எப்போவுமே என்ன பண்ணுவோம், அந்த மாதத்துடைய கடைசி தேதி. அப்போ அக்டோபர் 31. இப்போ இருப்பு கட்டுறோம். பற்று பக்கமும் 500 ரூபா. இதே நேர்கோட்டில் வரவு பக்கமும் 500. இப்போ இருப்பு கீ எந்த பக்கம் இருக்குன்னு பார்க்குறோம், வரவு பக்கம் இருக்குது. அதனால் இதுக்கு ஆப்போசிட் சைடு பற்று பக்கம், அதில் வந்து நம்ம இருப்பு கீக்கோ அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இருப்பு கீயில் என்ன தொகை இருக்கோ அதே தொகையான 500 ரூபாயை இருப்பு கீக்கோக்கு எடுத்துக்கிறோம். டேட் வந்து அடுத்த மாதத்துடைய முதல் தேதி. அப்போ நவம்பர் 1. இப்போ வந்து நம்ம கணக்கில் இருப்பு கட்டி முடிச்சாச்சு. ஒவ்வொரு கணக்கும் எந்த இருப்பை காட்டுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறணும். இப்போ பாருங்கள், ரொக்க கணக்கு இருப்பு கீக்கோ எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்க்குறோம், பற்று பக்கம். அப்போது ரொக்க கணக்கு பற்று இருப்பை காட்டுகிறது எவ்வளோனா 7500. அடுத்து கணேசனுடைய முதல் கணக்கு கீக்கோ எந்த பக்கம் இருக்குது, வரவு பக்கம். அப்போது கணேசனுடைய முதல் கணக்கு வரவு பக்கம் 25,000 ரூபா காட்டுகிறது. அடுத்து வங்கி கணக்கு பார்த்தோம்னா பற்று பக்கம் 10,500 ரூபா காட்டுது. அடுத்து அரைகலன் கணக்கு எந்த இருப்பை காட்டுதுன்னு பார்த்தோம், பற்று இருப்பு 2000 ரூபா. அடுத்து கொள்முதல் கணக்கு இருப்பு கீக்கோ பற்று பக்கம் இருக்குது, அதனால் பற்று இருப்பு 4500. அடுத்து வாசு கணக்கு வந்து 4000 ரூபா பற்று இருப்பை காட்டுது. அடுத்து விற்பனை கணக்கு இருப்பு கீக்கோ வரவு இருப்பில் 4000 ரூபாய் காட்டுது. அடுத்து எடுப்பு கணக்கு பற்று இருப்பில் 500 ரூபா காட்டுது. அப்போ இப்படி தான் ஒவ்வொரு கணக்கும் எந்த இருப்பை காட்டுது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.